வணக்கம் நட்புகளே. உங்களுக்கு அப்படித்தான் சொன்னாலும் ஒருத்தருமே புரிகிறது மாதிரி இல்லையப்பா. உங்களுக்கு விளங்க இல்லை. முதுமைன்றது சரியான ஒரு கஷ்டமான விஷயம். சரியா, முதுமை இல்லைன்ற கஷ்டம் இன்றைய கூட இயலாமல் தீபாவளி நாள் உள்ள வீட்டுக்கு வேலையெல்லாம் செய்துட்டு மதியம் இயலாமலே வந்துட்டுது. படுக்க வேணும், வெளியிலே போகலான்ற நிலை. ஆனால் வெளியில் போகாட்ட எங்களுக்கு பைத்தியம் வந்து மனதுக்கு வேறு ப்ரெஷர்கள், வேறு அழுத்தங்கள், வேறு கரைச்சல்கள், வேறு வழிகள் இருக்க நாங்கள் இங்கே அது வலிக்கிடத்தான் வேணும். இப்போ அப்படி வலிக்கிட்டோடனே ஏதோ ஒரு ஆண்டவன் செயல ஒரு உத்வேகம் வந்துடும். இப்போ அதுக்காகத்தான் நாங்கள் எல்லாரும் மண்டில் எல்லாருக்கும் சில வழி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக எனக்கு இந்த இணையம் கை கொடுக்குறபடியாக இந்த பொழுதை இதுக்குள்ளேயே கழிக்கிறேன். அதைத்தான் சொல்ல வரேன்னுண்டா, அந்த வயது போனவை இப்போ கூட ஒரு வள்ளுவர கோயிலில் ஒரு அம்மா சொன்னால் உங்களோட இதுகள் நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுறோம்ண்டு. அப்படி ஒரு சிலருக்கு அந்த இதில் வீடியோக்கள் இப்போ ரெண்டிங்க போய்கொண்டு சிவகார்த்திகேயன் சொல்கிறார், என்ன எங்களை பிடிக்கிற கொஞ்சம் பேருக்காண்டி நாங்கள் வாழ்ந்துட்டு போகலாம், பிடிக்காதவைக்கெல்லாம் நிரூபிக்கிறது விஷயம் அதெல்லாம் தேவையில்லைன்ற ஒரு அதுதான் உண்மை. எங்களுக்கு எது சரியாண்டு படுதோ அந்த வழியில் நாங்கள் சென்று எங்களோட மகிழ்ச்சியை வச்சுருக்கணும். ஆனால் ஒழுக்கமாக இருக்கணும். இன்றைய கூட ஃபீல் ஒரு தகவல் பார்த்தேன், டிவோர்ஸ் எடுக்கிறது அவ்வளோ சரியில்லைண்டாக்காண்டி அவர் கொண்டே ஒரு பறவையை உதாரணம் காட்டி எத்தனையோ மைல்களுக்கால அங்கால இருக்கிற பறவை இங்கே இன்னொரு இடத்துல தேடி இறை தேடி பிள்ளையை வளர்க்குறது, குடும்பத்தை பார்க்குறது, ஏதோ ஒன்றெல்லாம் பறவைக்கு சொல்கிறார். ஆனால் பறவைக்கு மனதில் அந்த வலி அழுத்தம் அப்படி ஆறாவது அறிவு இல்லைத்தானே. இப்போ ஆறாவது அறிவை நாங்கள் எப்படி கண்டோன்றேன்னு தெரியலை. எங்களோட வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நாய், அது பிராந்தையில் படுக்கும். அந்த நாயை நான் கதவு திறந்து லைட் போட்டால் ஓடுது, பிறகு பூட்டிட்டு லைட்டை நூற்றிட்டு பிறகு வந்து படுக்குது. இப்போ அதுக்கு விளங்குதா இல்லையா? எனக்கு அது பிடிக்க இல்லை. வீட்டை வேறு ஆக்களுக்கு அப்படி செய்யாது, எனக்கு செய்யுது. அப்போ அதுக்கு ஆறாவது அறிவு 5 என்றபடி ஆறாவது யோசிக்க இல்லையா என்னவோ எனக்கு புரியலையப்பா. ஆனால் இதைத்தான் சொல்ல வரேன், என்னண்டா நாங்கள் முதியோர்கள், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத தடை செய்யாதீங்க. யார் என்ன சொன்னாலும் ஊர் என்ன சொன்னாலும் லதாங்கின்ற வழி தான் ஒன்றுமே நாங்கள் இருக்க மட்டும் ஹாப்பியாக இருக்கணும். இப்போ கூட அண்மையில் ஒரு ஃப்ரெண்டை இழந்து நான் உங்களுக்கு எல்லாம் போட்டிருக்கிறேன். அவளுக்கு இந்த கார்த்திகை தான் 60 வயது. அவள் குடும்பத்துக்காண்டியே வாழ்ந்து என்ன மகிழ்ச்சியை கண்டா. கடைசியில் அவன் 60வது பிறந்த நாள் கூட கொண்டாட முடியலை. இப்போ ஆண்டவன் கணக்கு என்னவோ அதன்படி தான் நடக்கும். எங்களுக்கு அடுத்த நொடின்றதை இல்லை அடுத்த வினாடி எங்களுக்கு சொந்தம் இல்லை. அதால் இருக்க மட்டும் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம். அதை இந்த காங்கேசந்துர கடலில் கொஞ்சம் இளைஞர்கள் அது என்னென்று தெரியல, அவர்களே அப்படி செய்தார்கள் அப்படின்ற கொஞ்சம் ஒன்றுமே இல்லை, கூக்குரலிட்டு கொஞ்சம் சத்தம் போட்டு இது பார்த்தா அவர்களுக்கும் விளங்கும். அப்படியான இடையூறுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லம். என்னென்னா எங்களோட வேற ஒருத்தரும் விரும்பினம் இல்லை, பிள்ளைகள் உறவுகள் எங்களை இனங்காட்ட விரும்பினம் இல்லை. இப்போ ஆசிரியர் ஆலோசகராக இருந்த காலத்தில், டீச்சராக இருந்த காலத்தில் அவைகள் நல்ல மகிழ்ச்சியாக சொன்னார்களாம், என்ன ஆன்டி இல்லை அம்மா அல்லது சித்தி ஏதோ மாமி என்று முறையெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்ததாம். ஆனால் எப்போ இந்த டிக்டாக்குள்ளே போனீங்களோ அதுக்கு பிறகு எங்களுக்கு உங்களை அடையாளப்படுத்த விரும்ப இல்லையென்று அந்த காங்கேசந்திர சம்பவம் இன்னும் அதுக்கு ஒரு உந்துகோலாக வந்துருது. அதால் தயவு செய்து எங்கட சந்தோஷம், எங்கட ஹாப்பி, எங்கட இதுக்காண்டி இவ்வளோ உங்களுக்கு தெரியாது பெண்களுக்கு இவ்வளோ வலி வேதனைகள் இருக்கண்டு. ஆண்கள் சும்மா சரளமாக ஹாப்பியாக பலவித செயற்பாடெல்லாம் அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் பெண்கள் அதிலும் என்னென்னு சொல்கிறாங்க, ஒழுக்கமான பெண்களுக்கு சோதனைகள் அதிகம். ஒழுக்கம் இல்லாட்டா நீயும் போ நானும் போ, ஓகே அப்படி போவாங்க. அதால் தயவு செய்து எங்கட சந்தோஷம், எங்கட நிம்மதியில் கோயிலால் வேர்க்குதப்போ அதுக்கிடையில் கதைச்சிட்டு உடைய மாற்றிட்டு கதைச்சி கொண்டிருக்கிறேன். ஓகே நட்புகளே, எங்களுக்கு எதுவும் சொந்தம் இல்லை. இந்த பொழுது தான் சொந்தம், இந்த நிமிடம்தான் சொந்தம். அதை நினைவில் வச்சுடுங்க. உங்களுக்கும் எல்லாருக்கும் முதுமை வரைக்கும் அதை உணர்ந்து கொள்ளுவீங்க, நிச்சயமாக உணர்ந்து கொள்ளுவீங்க. அப்போ இல்லை வாங்கி இருப்பேனோ தெரியா. ஓகே, தேங்க்யூ.